ஆயிடா. வாடா, ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டேன்டா. சரி, இவன் யாரு? இவனை எதுக்கு தேடுற? சொல்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் டீட்டெயில் சொல்லு. இவன் பேரு கருணா. இவனை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பயங்கரமான குடிகாரன். 3 வேளையும் குடி குடி குடி. அதை விட்டா அமிர்தாலாஜ். சரி, நீ இவன்ட்ட காசு கொடுத்துருக்கியா? எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? முழுசா சொல்லு. ஆமாண்டா, அது இவனுடைய எக்ஸு. அப்படியா? பரமா, அவளை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லவ் பண்ணுறியா? ம். அப்போ அவகிட்டே பேசி தெரிஞ்சுக்க வேண்டியதானே? 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுற? இல்லைங்க, ஒர்க் விஷயமா ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுன்னா அது என்னால் பேச முடியுது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல வரும்போது தான் லைட்டாக டர் ஆகுது. அதான் உங்ககிட்ட அவளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. இங்கே பாரு பரமா, அவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவள் ஒரு மாதிரியான ஆள். பிஜிலே இங்கே யாரு கூடயுமே அதிகமாக பேச மாட்டான். அவளை ஏன் சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸு. என் கூடயே எதையும் முழுசாக ஷேர் பண்ண மாட்டா. இந்த லவ்வுக்கெல்லாம் அவள் செட்டே ஆக மாட்டா. கிளம்பு கிளம்பு. ப்ளீஸ், நான் உங்களை என்ன சின்சியராக லவ் பண்ணுறியா? ச்சே, நீ இவ்வளோ தூரம் கேட்டனால தான் நான் உன்னை மீட் பண்ணவே வந்தேன். புரிஞ்சுக்கோ, ஷீ இஸ் நாட் த டைப். நான் கிளம்புறேன், போய் வேலையை பாரு. என்ன மிஸ்டர் பரமா, இப்போவும் பாவை பற்றி தெரிஞ்சுக்க தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை ஆளை மாற்றி என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க. அன்றைக்கி நீங்கள் என்னை பேசவே விடல. நீங்கள் மட்டும் பேசிட்டு போயிட்டீங்க. முழுசாக நான் என்ன சொன்னது நீங்கள் கேட்கவே இல்லை. ஒரு நிமிஷம் உங்க கூட நான் பேசணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? மேலே சொல்லு. மறுநாள் நான் அவளை ஆஃபீஸில் மீட் பண்ணேன். ஐ ஹேவ் மாஸ்டர் இன் சைக்காலஜி. கொஞ்ச நாளாக கவர்மெண்ட்டில் வாலண்டியராக வேலை செஞ்சேன். சைக்காலஜி கவுன்சிலர் இருந்தேன். மனுஷங்களோட மனசை படிக்கவும் கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு. ஆனால் அவங்க பாவை, அவங்க நார்மலாக இல்லை. அவங்களோட பாஸ்ட் அவங்கள நார்மலாக இருக்க விடலை. அவங்க கோபம், அடமெண்ட், இந்த கேரக்டர் அவங்களோடது இல்லை. அவங்க ஃபேக்காக இருக்காங்க. அவள் வேறு மாதிரி பொண்ணு. ஒரு 6 மாதம் அவங்க கூட நான் பழகிருப்பேன், அதுவும் ஆஃபீஸில் மட்டும். கொஞ்ச நாள்லேயே அவங்கள நான் புரிஞ்சிக்க முடியுதுண்ணா. அவங்க கூட சின்ன வயசுல இருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டா நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ என்னடானா கவுன்சிலிங்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறேன். என்னதான்டா அவன் பிரச்சனை? உன் இன்டென்ஷன் தான் என்ன? நான் லவ் பண்ணுறேன். ஃபேக்கான பாவை இல்லை, உண்மையான அவளை. அப்போ அவளை உனக்கு அவன் முன்னாடியே எனக்கு தெரியும். அது இப்போ மேட்ரு இல்லை. அவன் பாஸ்ட் என்ன தெரிஞ்சாதான் இப்போ சரி செய்ய முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாட்டையும் அவளை பற்றி விசாரித்தேன். இப்போ வந்து முன்னாடி நிற்கிறேன். ப்ளீஸ். அப்போ அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிற, அதான அவன் பிளானு? சி, உனக்கும் ஒரு ஸ்டாக்கருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை பரமா. இருங்க, நான் ஒன்றும் பேசியே முடிக்கல. உங்கள் ஃப்ரெண்டு பாவிக்கிட்ட பிடிச்சதே அவளோட ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு தான். சரின்னா சரி, தப்புனா தப்பு அப்படின்னு கிளியர் கேட் ஐடியாலஜியோடு இருக்கிற ஒரே பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு தான். ஆனால் அது ஒர்க்கில் மட்டும்தான், பர்சனல் லைஃப்பில் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சிக்காம, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நான் எப்படி போய் அவள்கிட்ட பேச முடியும்? என்னை விடுங்க. ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன லைஃப்பில் கோ த்ரூ பண்ணாங்கன்னு தெரியாமல் நான் எப்படி போய் அவங்க கூட பேச முடியும்? ப்ளீஸ். இன்னும் லவ்வே சொல்லலை, அவனை ஏற்றுப்பாளான்னு தெரியல. அதுக்குள்ள சொல்லுங்களேன் ப்ளீஸ். கர்ணா 5 வருஷம் லவ் விட்டுட்டு போயிட்டான். வேற மேரேஜ் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். அது தெரியாமல் 3 வருஷம் அவனுக்காக வெயிட் பண்ணான். ஒரு கால் கூட பண்ணலை. அந்த சம்பவத்துக்கு அப்புறமே அவளுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நம்பிக்கையே போயிருச்சு. அப்புறம் வீட்டில் அவளுக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. எதுவுமே வேணான்னு சொல்லி தான் அவள் இங்கே வந்துட்டா. இன்னும் அவங்க வீட்டுக்கு கூட தெரியாத அவள் இங்கே தான் இருக்கான்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும்
மேரேஜ் பிடிக்காம ஊரை விட்டு ஓடி வந்துட்டா, அவ்வளோதான். ஸோ லவ் ப்ரொபோசல்லாம் அவகிட்ட வேலைக்கு ஆகாது. ஸோ பெட்டர் லீவ் ஹியர் பரமா. ஒரு நிமிஷம். அவள் அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவா, கருணாவை மறுபடியும் மீட் பண்ணணும், பண்ணால் ஒன்றே ஒன்று அவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவா. இப்போ அவன் என்ன பண்ணுறானோ எங்கே இருக்கானோ எனக்கு தெரியாது. என்ன கேட்கணும் அவன்கிட்ட? அது அவள் தான் சொல்லணும். அவ கேள்விக்கு பதில் கிடைச்சா அட்லீஸ்ட் அவள் மனசில் இருக்க பாரமாச்சும் குறையும். எனக்கும் என் ஃப்ரெண்டை பழையபடி பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இப்போ அவள் கேட்க வேண்டிய கேள்விக்காக இவனை இவ்வளோ செலவு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கியே, அந்த பொண்ணு என்ன அவ்வளோ ஒர்த்தா? அவ்வளோ அழகா? சோலை, அழகுன்றது இங்கே இல்லைடா, இங்கே இருக்கு. அவள் அவ்வளோ ஒர்த்து. அவள் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கா. என்ன சின்னதாக ஒரு எமோஷனல் பிரேக், அதை சரி பண்ணிட்டா போதும். இனி அவள் லைஃப்பில் வேஷம் போட தேவையில்லை. அவள் எனக்கு கிடைக்கிறவளோ கிடைக்கலையோ அது வேற விஷயம். சரி, அடுத்து கருணாவுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன், நிஜமாவே பண்ணிட்டியா? அவன் வந்துட்டானா? ஆமாம், ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவளை வர சொல்லிட்டியா? கிளைண்ட் மீட்டிங் தான் சொல்லியிருக்கேன். அவள் வந்திருப்பாளே. அவளை வேற வர சொல்லிட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடு, நான் பார்த்துக்கிறேன். விடு. பாவை, என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க? உங்ககிட்ட சொல்ல கிளைண்ட் வருவாங்கன்னு போய் அட்டன் பண்ணுங்க. பாவை, என்ன அப்படியே நிற்கிறீங்க? போங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் இப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்க போறீங்க? உங்கள் மனசில் இருக்கிற பாஸ்டோட ரெசிடியூஸ் உங்கள் கேள்விக்கான பதிலாக கிடைக்கட்டும். நான் உங்கள் ஃப்ரெண்டு பிரியா, நாங்கள் எல்லாரும் போகிற எஃபர்ட்ஸுக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன பண்ணமா? நான் என்ன பண்ணணும், நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நோ யுவர் லிமிட்ஸ். நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசுகிறீங்க, நான் அப்படி கிளம்புறேன். ஓகே, நான் யாருன்னு கேட்டல, 2 வருஷமாக உனக்காக காத்துட்ருக்கேன். நீ ஊர் விட்டு ஓடி வந்தியே, அன்றைக்கி உனக்கு என்கேஜ்மெண்ட், ஐ மீன் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் என்கேஜ்மெண்ட். புரியல? அன்றைக்கி உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையே நான் தான். பாரம்மா, உன்னை புரிஞ்சிக்காம உன் பேரண்ட்ஸ் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டாங்க. ஆனால் நான் அதை சரி சரின்னு நினச்சேன். அதனால தான் உன் ஸ்கூலு, உன் காலேஜு எல்லா இடத்துக்கும் போய் உன்னை பற்றி விசாரித்தேன். ஐ லைக் யுவர் கேரக்டர். அதுலேயும் முக்கியமாக அந்த காலேஜ் இன்னொருத்தர் அபீஸ் கேஸ், அவனை துரத்தி அடிச்சல, அந்த போல்டான பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நீ கோழை மாதிரி பயந்து ஓடிட்ட, எதையுமே ஃபேஸ் பண்ண தெரியாமல். ஆனால் உன்னை பழைய பாவையை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுவும் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். இது எல்லாமே தான். சரி, ஓகே, இப்போ எதுவுமே என்னை பற்றி யோசிக்க தேவையில்லை. உன்னை பற்றி யோசி, உனக்குள்ள ஒரு கேள்வி பற்றி யோசி, அவனை போய் ஃபேஸ் பண்ணு. ப்ளீஸ், உன்னோட பாஸ்ட் ரெசிடியூஸ்லேருந்து வெளியே வா. அப்புறம் என்னடா ஆச்சு? தெரியலையா? இவ்வளோ விஷயம் பண்ண அவங்க என்ன பேசிட்டாங்க கூட கேட்கலையா? ஏன் கேட்கணும்? இன்ஃபேக்ட் அவள் என் கூட பேசணும் கூட நினைக்கல. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. அவளை லவ் பண்ணேன்னு சொன்னேன், அவளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்க, இப்போ அவள் லைஃப்லேயே இல்லைங்கிற. ஆக்சுவலாக உன் இன்டென்ஷன் தான் என்ன? என் என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு தெரியும்ல. ஆமாம், அந்த பொண்ணு பேர் கூட பாவைன்னு சொன்னியே, அது இவ தான்டா. அந்த கருணா இருக்கான்ல, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பாவையை கழட்டி வர்றதுக்காகவே கல்யாணம் ஆச்சுன்னு போய் சொல்லியிருக்கான். இந்த உண்மை இன்னி வரைக்கும் அவளுக்கு தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டியவங்களே
அவளை ஓடுகாலின்னு ஒதுக்கிட்டாங்க. அதான் அவளுக்காக இதை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அவள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அவள் கேரக்டர் என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ லவ்டு ஹர். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. அவள் பேரண்ட்ஸே அவளை நம்பலை. அதான் எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. யார் என்னன்னு தெரியாது, எனக்கே எப்படி உறுத்துச்சுன்னா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால தான் மச்சான் அவளை தேடி கண்டுபிடிக்க முடிவு பண்ணேன். உண்மையே இல்லாத ஒருத்தனுக்காக அவள் தன் வாழ்க்கையை மாற்றிறதுக்காக தயாராக இருந்தா மச்சான். ஆனால் இந்த உண்மையை அவள்கிட்ட யாருமே சொல்லலை. ஆனால் நான் சொல்ல முடிவு பண்ணேன். என்ன, அவனை தேடுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் சம்பவ் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். மேரேஜில் லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை. லாப நஷ்ட கணக்கு பார்க்குறது. இட்ஸ் ஆல் அபவுட் கேரிங் அண்ட் கிவிங். என் லவ்வுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். இனி எதுவும் என் கையில் இல்லை. நடக்கிறது நடக்கட்டும். என்ன பரமா சடனாக ரெசிக்னேஷன்? வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கிளம்புறேன். சாரி, ஐ டென்ட் கெட் யூ. அதான் மென்ஷன் பண்ணியிருக்கல சார், பாருங்கள். பர்சனல் ரீசன்ஸ்? ஆமாம். மேக்ஸிமம் ஒரு 3 மாதமாவது நோட்டீஸ் பீரியடில். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஓகே சார், பண்ணிடலாம் சார், பண்ணிடுறேன். ஓகே சார். அப்போ நான் கிளம்பிட்டா? அது எப்படி ஒரு எம்ப்ளாயியோட ரெசிக்னேஷனுக்கு எம்டி கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு இருக்குது? அது எப்படி? ஓ, அதெல்லாம் அப்படி தான் சார். நைட்டு ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். அப்போது கிளம்பிட்டா? வேறு எதுனா கேட்கணுமா? யூ கேரி ஆன். ஓகே சார். பரமா, சொல்லுங்க பாவை. ரிசைன் பண்ணிட்டியா? ஆமாம், கிளம்புறேன். ஏன்? வந்த வேலை முடிஞ்சு கிளம்புறேன். புரியலையே. நான் டெம்பரரி சப்போர்ட் தான். லாஸ்ட் வீக்கே ப்ராஜெக்ட் முடிஞ்சு, அதான் கிளம்புறேன். அது எப்படி சடனாக போக முடியும்? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் நகர்றீங்களா? கிளம்பணும். தேங்க்யூ. அது நான் சொல்லணும். அன்னைக்கு ஆஃபீஸில் இட்ஸ் ஓகே. அன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டீங்களா? கருணா கூட என்ன பேசுனதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அது உங்கள் பர்சனல். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? சொல்லிட்டு போங்க. சாரிங்க, அது என் பர்சனல். இரு போயிடாத. புரியுது, நான் அன்னைக்கு திட்டினதை மனசில் வச்சு தானே நீங்கள் இப்படி பேசுறீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. சரி, ஓகே. நான் நேரடியாக கேட்குறேன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு என் கூட வரீங்களா? ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. 10 மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின். 7 மணிக்கான மீட் பண்ணலாம். எங்கன்னு சொல்லிட்டு போ. அதே நீங்களே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. பாய். டேய், என்னடா பண்ணுற? பேக் பண்ணுறேன் மச்சான். அப்போ பாவை? பாவை வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சொன்னேன், நம்பலாம். இப்போ நீ பாட்டு கிளம்புற? உனக்கு இப்போ என்ன தெரியணும்? எதுனா டேரெக்டாக கேளு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்கிறேன், உட்கார். கருணா பாவை மீட் பண்ணா. அப்புறம் என்னாச்சு? ஏய், அப்புறம் என்ன? அவ்வளோதான்டா. ம் அது உங்கள் பர்சனல் மச்சான்.
அதை நான் கேட்குறதே தப்பு இல்லை நீ வேறு கேட்குற. சரிப்பா, அதை பற்றி நான் கேட்கல. அமிர்தாலாஜ் பொண்ணியே அங்கே நடந்ததை சொல்லு. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில் அதை நான் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு உரிமை இருக்குல்ல, அதை சொல்லு. அஞ்சு வருஷம் லவ் சார். ஆனால் பிரிஞ்சிட்டோம். அதுக்கு நான் தான் காரணம். என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் பேச்சை மீறவே முடியல. ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டோட நிலைமையே மாறிடுச்சு. ஃபாரின் போனாதான் காசு. அதனால் பொய் சொன்னேன். 3 வருஷம் கழித்து ஃபாரின்லேருந்து இந்தியா வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரை தேடி தேடி பார்த்தேன். அவள் ஊர்லேயே இல்லை. தேடுனேன், இன்ன வரைக்கும் தேடிட்டே தான் இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க. நான் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன் சார். நீங்கள் ஒரு முறை பாகிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடும் சார். அப்புறம் என்னாச்சு? 5 வருஷம் லவ், 3 வருஷம் கோபம், 2 வருஷம் விரக்தி. இதெல்லாம் தான் மச்சான் அவளை இப்படி மாற்றிருச்சு. என்னால் அந்த காதலை திருப்பி கொடுக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல மச்சான். அட்லீஸ்ட் பட் அவன் மைண்டில் இருக்குல்ல அந்த கோபம் விரக்தி, அதெல்லாம் மறுபடியும் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வான see her happy, அவ்வளோதான். அப்போ ஓ லவ்? இதை நான் சொல்லி தான் அவளுக்கு தெரியப்படுத்தணுமா? இல்லை, இது அவளுக்கே தெரியும். அண்ட் அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மேட்ரிமோனி ப்ரொஃபைல். இந்த 2 வருஷத்தில் அவள் லவ் எனக்கு கிடைக்கலனாலும் ஒரு நிம்மதி இருந்துச்சு மச்சி. சரி பரவாயில்ல விடு, டின்னர் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. டே நீ பாட்டுக்கு இதெல்லாம் வந்து அவங்க உளறிட்டு இருக்காதரா, நமக்குள்ளே இருக்கட்டும். ஹலோ கர்ணா, சொல்லு பாபாய். ஈவினிங் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி இருக்கு. ஆ, நீங்களும் வர முடியுமா? நாங்கள் வந்தால் சரியாக இருக்குமா? உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் வர்றேன். ஓகே, லொக்கேஷன் சென்ட் பண்ணு, நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே. பை. அப்புறம் மச்சான், ஊருக்கு போய் என்ன பண்ண போகிற? அப்போட கடை இருக்குடா, நீ அங்கே தான். அதுவும் சரிதான், ஊரில் உனக்கு ஒரு கடை இருக்கிறது நல்லதா போச்சு. இது எங்கடா இங்கே? யார் அது? பாவையோட ஃப்ரெண்டு பிரியாடா. ஹாய் பரமா, நீ எங்க இங்க? பாவை இன்வைட் பண்ணியிருந்தா. ஓ அப்படியா, நானும் அவளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து வெயிட் பண்ணுவோம். சரி வாங்க உட்காருவோம். பார்ட்டின்னு சொன்னாங்க, யாருமே இல்லை. நானும் இவ்வளோ நேரம் தனியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். லொக்கேஷன் மாறி வந்துட்டோன்னு நினச்சேன், யாருமே இல்லை. டேய் இவ யாருடா? பாவையோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஹாய் கைஸ். கர்ணா உள்ள வா. ஓகே கைஸ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் தான். முக்கியமாக பரமாக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ பரமா. எக்ஸ்கியூஸ் மீ, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். டேய் பரமா, என்னாச்சுடா? புது ஆம்பியன்ஸ் இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ செட் ஆகலை. அவனோட வச்சு அவளை பார்க்க முடியலல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே தம்பி. மச்சான், இதை பார்க்க தான் என்ன கூப்பிட்டு வந்தியாடா? இதுடா புது ஆட்டமா இருக்கு.
டேய் நீ வேற அமைதியாக இருங்க. தேங்க்யூ. அமேசிங். 2 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். சரி போயிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு கால் பேச வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துட்டா? ஓகே பிரியா, ஐ எம் கெட்டிங் லேட். நான் அப்படியே கிளம்புறேன். இருடா, பாவிட்ட சொல்லிட்டு போ. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க. சரி போயிட்டு வா. ஹே ஒரு நிமிஷம். என்ன? உனக்கு கஷ்டமாவே இல்லையா? ஏன் கஷ்டப்படணும்? லவ் பண்ணுறேன்னு சொன்ன? ஆமாம், லவ்னா என்ன? பிடிச்சவங்களோட இருக்கிறது. அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? சரி நான் வரேன். ஓகே பாய். பரவாயில்ல மச்சான், உனக்குள்ளேயும் ஒரு லவ் குரு ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். ஏன்டா? இல்லை, ஊருக்கு போனோடனே ஒன்று பண்ண போகிறேன். பிரிந்து போன காதலர்களை பேட்ச் ஒர்க் செய்து சேர்த்து வைக்கப்படும்னு போர்டு வைக்க போகிறேன். அதில் உன் பேரை பெருசாக போட போகிறேன். டேய் செம்மையாக இருக்கும்ல? கிராஷிங் ஒரு லிமிட்டு. வா போகலாம். டேய் சாவியை மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்டா நீ வேற? எங்க பரமா சொல்லாம போறீங்க? அப்படி என்ன அவசரம்? இல்லை, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் பிரியாட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம். இல்லைடா? ஆமாம், ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. சொல்லுடா. 10 மணிக்கு சேரன் எக்ஸ்பிரஸ். இல்லைடா? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. காட்டுங்க. ஏன்? டிக்கெட்டை காட்டுங்க. பிரதர், உங்களுக்கு டிக்கெட் கேன்சல் பண்ண தெரியுமா? தெரியும். பண்ணிடுங்க. பாவை, கிராசிங் ஒரு லிமிட். நீ மட்டும் ஒழுங்கா? நான் என்ன பண்ணேன்? பிரதர், கொஞ்சம் தனியா பேசணும். ஆ ஸோ சரிங்க. நீங்க கொஞ்சம் ஓகே, புரிஞ்சிருச்சு. நான் கிளம்பிக்கிறேன். டேய் மச்சான். மச்சான், நீ தான் மச்சான் சொன்ன 2 பேர் தனியாக பேசுனா அது அவங்க பர்சனல்னு. இது உங்கள் ஸ்பேஸு, இதில் நான் எதுக்கு? நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், கிளம்புறேன். பரமா, உங்க ஃபுல் நேம்? பரமசிவம் தங்கராஜன். பேர் மாதிரி ஆளும் பழசு. புரியல. புரியாது. சரி, உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். பதில் சொல்லிட்டு நீங்க கிளம்பு. பதில் சொல்ல தைரியம் இருக்கா? அவ்வளோதானே, கேளுங்க. எதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி ஏன் கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்தீங்க? எனக்காக தானே? ஐ மீன், என்ன தேடி தானே வந்தீங்க? ஏன்? அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட இருந்து எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்குறீங்க. பட் பரவாயில்ல, ஐ எம் ஸோ சாரி. என்னால் சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அது ஏன் பர்சனல். ஓஹோ, சரி. இவ்வளோ வேலை செஞ்சுட்டு கருணாவையும் கூட்டிட்டு வந்துட்டு நான் வேணான்னு சொல்ல அவனோட என்னை பேச வச்சிங்க. இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு கூட உங்களுக்கு கேட்க தோணலையா? தோணுச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் தான் லிமிட்னா என்னென்னு பாடம் எடுத்தீங்க. அதனால் கேட்கக்கூட முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அது உங்கள் பர்சனல். சரி, அவசரமா ரிசைன் பண்ணிட்டு ஊரை விட்டு போறதுக்கு யார் காரணம்? நானா? இதுக்கு யாரும் காரணம் இல்லை. இது ஏன் முடிவு, அது ஏன் பர்சனல். சரி, இவ்வளோ ஓப்பனா கேட்டும் நீங்க எதையும் சொல்லாம ஃபார்முலா ஹேண்டில் பண்றீங்க. உங்ககிட்ட கடைசியா ஒன்று சொல்லணும். கர்ணா இன்னைக்கு ஊருக்கு போறாரு. இனிமே என் லைஃப்ல அவரை மீட் பண்ண மாட்டேன். ஏன், என்னாச்சு? அது ஏன் பர்சனல். நீங்க கிளம்பலாம். எப்படி போகிறது? நீங்கள் தான் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிக்கெட் தானே? வாட்ஸ்அப் பாருங்க. நாளைக்கு மதுரைக்கு 2 டிக்கெட் இருக்கு. நானும் வரேன். எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும். மார்னிங் மீட் பண்ணலாம். பாய்.
கேன்சலா? இல்லை, நாளைக்கு காலையில் மதுரைக்கு பாவையோட. என்னடா சொல்கிற? என்ன சொல்கிறேன், நின்று போன என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். பாவை எனக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்கிறேன்.